Hello friends, welcome to this lecture. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயில் பாப்பப்பில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் வந்து லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடை வந்து ஒரு சர்வீஸில் வந்து நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 100 பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா 1000 பார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பாடை வந்து குரூப் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அதோடைய டைப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபில்டர் பண்ணிப்போம். ஸோ ஒரு பார்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே அதில் வந்து நம்ம செலக்டர் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு பார்ட் கிரியேட் பண்ணும்போது லேபிள்ஸ் கொடுப்போம். ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது அதில் செலக்டர் கொடுப்போம். இந்த பார்டில் இருக்க லேபிள்ஸும் இந்த சர்வீஸில் இருக்க செலக்டரும் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பார்ட் வந்து இந்த சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரு பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் லேபிள்ஸ் கொடுக்கலாம். அது வந்து கீ வேல்யூ ஃபயர் ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்னு கொடுத்துருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கீ வேல்யூ ஃபயரும் செகண்டு ஃபங்க்ஷன் கீ வேல்யூ ஃபயரும் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் கீ வேல்யூ ஃபயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பார்ட் டெஃபினேஷன் ஃபைலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பார்ட் கிரியேட் பண்ண அப்புறமா இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐஃபன் செலக்டர் கொடுத்துட்டு ஆப் ஈக்குவல் டு app1 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலராக நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பாடை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் கொடுத்து கூட நம்ம வந்து பர்டிகுலராக இந்த பாடு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெப்ளிகா செட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ரெப்ளிகா செட் என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க ரெப்ளிகா செட்டோட வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல பாப்பப்பில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஸோ ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணும்போது இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெப்ளிகாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேபிள்ஸ் வந்து ரெப்ளிகா செட்டோடைய லேபிள்ஸ். இது ரெப்ளிகா செட்னு வச்சுக்கோங்க. இந்த ரெப்ளிகா செட்டோடைய லேபிள் தான் இது. அதுக்கப்புறம் கீழே ஒரு லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கீழே இருக்க லேபிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டெஃபினிஷன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டோடைய லேபிள் தான் கீழே இருக்க லேபிள். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு செலக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செலக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக ஒரு பாடு இருக்குது, அந்த பாடை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த செலக்டர் வச்சு தான் யூஸ் பண்ணி இது நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த லேபிளும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் பண்ணும்போதே இந்த பாடை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பாடை வந்து மேனேஜ் பண்ணும். அதே மாதிரி சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த சர்வீஸில் வந்து நம்ம செலக்டர் கொடுப்போம். ஸோ செலக்டர் வந்து கீ வேல்யூ பேர் ஃபார்மேட்டு தான் நம்ம கொடுப்போம். ஸோ app1 சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அனோட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பில்டு வெர்ஷன் வந்து சேவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு இந்த ப்ராஜெக்டுடைய ஓனர் டீட்டெயில்ஸ், இல்லை அப்படின்னா அவங்களுடைய மெயில் ஐடி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து நம்ம அனோட்டேஷனில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அனோட்டேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஏதாவது இன்டர்வேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி நம்ம லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி பாடை வந்து ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have deployed a number of paths. They are labeled with tier environment BU. How many paths exist in the dev environment? Use selectors to filter the output. ஸோ இதில் டெவ் வந்து என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெவ். ஸோ டெவ் வந்து கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீ, டெவ்னு சொல்கிறது வேல்யூ. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கியூப் கண்ட்ரோல், கெட் பாத்ஸ்,
ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் ஈக்குவல் டு டவ் ஐஃபன் செலக்டர் டவ் ஈக்குவல் சாரி என்விரான்மெண்ட் ஈக்குவல் டு டவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாடம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு பாடம் வந்து 1 by 1 நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக மாற்றலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபன் நோ ஹெட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் அந்த ஹெட்டர் செக்ஷன் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். இப்போ நமக்கு அந்த பாடோடைய நேம் மட்டும் தான் இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேட் கவுண்ட் -l கொடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அது அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம சவுண்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் இன் த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் யூனிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BU ஈக்குவல் டு ஃபினான்ஸ். ஸோ cube control get parts hyphen selector BU equal to finance. ஸோ இதில் வந்து சேமாக நோ ஹெட்டர்ஸ். ஸோ 6. So how many objects are in a prod environment including pods, replica set and any other objects. ஸோ இதில் வந்து எத்தனை Kubernetes ஆப்ஜெக்ட் வந்து இந்த ப்ராட் என்வரான்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்வரான்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராட், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம செலக்டரில் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ cube control get pods hyphen selector environment equal to prod. ஸோ ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா Kubernetes ஆப்ஜெக்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. பாட் செலக்டர்ஸ் பாட் ரெப்ளிகா செட் அண்ட் எனி அதர் ஆப்ஜெக்ட், வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட அதுவும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்ட்ஸ்ன்னு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆல்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நோ ஹெட்டர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ரெப்ளிகா செட் இருக்குது. செவன். Identify the part which is part of the production environment, the finance BU and of front-end tier. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, 3 செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BU ஈக்குவல் டு ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் டியர் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ cube control get identify the pod தான் கேட்டிருக்காங்க. ஸோ cube control get pods hyphen selector. ஸோ இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீ ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம பண்ணோம். இப்போ நம்ம மல்டிபிள் கீ மல்டிபிள் வேல்யூ கொடுத்து பண்ண போகிறோம். environment equal to prod comma. ஸோ மல்டிபிள் கீ வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். B equal to finance. So tier equal to front end. ஸோ இதில் வந்து 1 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆப் 1 ZZXDF இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா replica set definition file is given. replica set definition 1.yaml. attempt to get the replica set, you will encounter an issue with the file. Try to fix it. Definition.1
ரெப்ளிகா செட் டெஃபினிஷன் -1.yaml ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம். க்ரியேட் பண்ணும்போது எரர் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன எரர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ invalid value selectors does not match template labels. ஸோ இது ஈஸியான இஷ்யூ தான். என்ன பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் வேல்யூவும் செலக்டர்ஸ் வேல்யூவும் சேமாக இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேபிள் இது வந்து ரெப்ளிகா செட்டுடைய லேபிள். இது பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா செட்டுடைய பாடோடைய லேபிள். ஸோ இதுவும் வந்து சேமாக இல்லை. இது ரெப்ளிகா செட்டுடைய செலக்டர், இது பாடோடைய லேபிள். ஸோ இதுவும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். சேமாக இல்லை. ஸோ அதனால தான் இஷ்யூ. ஸோ அதை எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீப் கண்ட்ரோல் செட் ரெப்ளிகா செட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ரெப்ளிகா செட் வந்து இங்கே இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ கம்மிங் லெக்சர்ஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.